கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 11வது வார்த்தை இப்படி சொல்லுகிறது: தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது நாம் இங்கே ஒரு மதியற்றவனையும் புத்திமானையும் குறித்து காணப்படுற. புத்தி உள்ளவன் தன்னுடைய நிலத்தை பயிரிடுகிறான், அவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைகிறான். அதே போல தான் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையான நம்முடைய இருதயமான அந்த நல்ல நிலத்திலே தினம் பிரதி தேவனுடைய வார்த்தைகளான வித்துகளை நாம் விதறி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை, நல்ல வாழ்வை நமக்கு அறுவடை செய்தெடுக்க முடிகிறது. ஆனால் மதியினன் புத்தியற்றவன் என்ன செய்தான்? பின்தொடர்ந்து போகிறான். சிலவர்கள் மடித்து போய் ஆராதனைக்கு போகாமல், தேவனுடைய வார்த்தைகளை கேட்காமல், அதில் அப்படி வாழாமல் தனக்கு இஷ்டப்படி வாழ்கிற ஒரு வீணரை பின்பற்றுகிறவன் என்ன செய்கிறான்னா, அவன் திருப்தி அடையாமல் இருக்கிறான், அவன் மதியற்றவனாக இருக்கிறான். அப்போது ஒரு நல்ல நிலத்திலே தன்னை வித்து விதைக்கும் பொழுது அவனுக்கு முழு பலன் கிடைக்கிறது போல நாமும் நம்முடைய இருதயத்தில் தினம் பிரதி நம்ம இன்னைக்கு விதைக்கிறதுக்கு நாளைக்கு கொய்வோம், நாளைக்கு விதைக்கிறது மட்டும்தான் கொய்வோம். அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தினால நிறைந்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதிசயத்தின் மேல் அதிசயம், அற்புதத்தின் மேல் அற்புதத்தை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வீணரை நம்பி வீணாக நம்முடைய நேரத்தை செலவழிக்காமல் தேவனுக்கு பிரயோஜனமான காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்ய நாம் நம்முடைய ஆரோக்கியம், பலம், சுகம், பணம் எல்லாவற்றையும் செலவழிக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதமான வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன். இந்த நாட்களில் உமது பிள்ளைகள் ஆண்டவரே வீணரை நம்பாமல், ஆண்டவர் அவருடைய பிறகை நடக்காமல், ஆண்டவரே புத்தி உள்ளவர்களாக இருந்து நல்ல நிலத்தில் ஆண்டவரே அப்போ உமது வசனமான விதைகளை விதைத்து நல்ல பலன்களை கொய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வந்து சேரும் வரையிலும் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரஞ்சு தகப்பனே, ஆமென்.